சொல்லு மேரி, எனக்கு என்னோட மகளை பத்தி நல்லா தெரியும். அவ யாருக்கும் எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டா. அப்படிப்பட்டவ இவ்வளவு தைரியமா கோர்ட்டு படியேறி சாட்சி சொல்லியிருக்கான்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமா ஃபாதர், அது நானா எடுத்த முடிவில்லை. ஒரு பொண்ணு. பொண்ணா? பொண்ணா? ஆமா ஃபாதர், அவதான் ஒரு ஆள் அனுப்பி என்ன சாட்சி சொல்ல சொன்னா. என்கிட்ட போன்லயும் பேசினா. அவளுடைய பேர் என்னம்மா? பேரா? அது எதுக்கு ஃபாதர்? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என் பாண்டியனோட குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். ஏசப்பா, என்னப்பா? ஃபாதர், ஆனா நான் அதை நியாயத்துக்காக தான் செஞ்சேன். எல்லாம் கூடி ஒரு நேரத்தில் எந்திரிச்சு போயிட்டா. ஜஸ்ட் மிஸ். அந்த பேரை மட்டும் சொல்லியிருந்தான்னா எப்படி இந்த ஃபாதர்லாம் சண்டே ஃபுல்லா நிக்கிறாங்க? மரா, என்னாச்சுடா? ரோஸ்மேரி ஏதாவது சொன்னாங்களா? யார் அவங்கள கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல சொன்னாங்களா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யாரோ ஒரு பொண்ணு தான் அவளை ட்ரிகர் பண்ணியிருக்கா. சரி, அது யாருன்னு சொன்னாங்களா? அவங்க பேரு என்னவா? அதெல்லாம் சொல்லல. என்னடா நீ கொஞ்சம் நல்லா கேட்டு விசாரிச்சிருக்கலாம்ல. இதுக்கு மேல விசாரிச்சா நான் ஃபாதரா இல்ல வேற யாரோவான்னு சந்தேகம் வந்துரும். சரி, ஓகே. என்ன பண்ணலாம்? ரோஸ்மேரி யாரு தூண்டி விட்டாங்களோ அவதான் உண்மையான கொலைகாரி. அவ யாருங்கிறத ஏதாவது ஒரு க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வீரா, இது வரைக்கும் யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, எதுக்காக செஞ்சிருப்பாங்கன்னு எந்த காரணமும் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப குற்றவாளியை நெருங்கிட்டோமோன்னு தோணுது. அந்த குற்றவாளி பதட்டப்படுறதுனாலதான் மேலும் மேலும் அவ தப்பான மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் புடிச்சிடலாம். எங்க போயிட போறா?